அவருக்கு இருந்த ஒரே மகன் அவன்தான். அவனுடைய எல்லா சொத்துக்களும் அவன்தான். என் மகன் அவன் இருந்தால் போதும் என்று சொல்லி இருக்கிற ஒரு பாக்கியம். ஆனால் அந்த மகனே இழந்து போனான். இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஸ்திரீயின் அழுகை எப்படியா இருந்திருக்கும்? அதே போல நீங்கள் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம் என்னோர் காரியங்களை குறித்து. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்கள் குடும்ப கணவர்களை குறித்து, ஒருவேளை மனைவியை குறித்து, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இல்லை ஒருவேளை உங்களுடைய உறவினர்களை குறித்து, ஒருவேளை நீங்கள் சக மனிதர்களை உங்களிடத்தில் குறித்து அநேக காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் புறம் தள்ளப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர்களாக, அந்த இடத்துல கைவிடப்பட்டவர்களைப் போல, ஒருவர் உதவி செய்வதற்கு இல்லாததை போல இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்.